ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜீவா ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் பட்டாணியை ஊற வைக்க போகிறோம். நல்லா அலசிட்டு ஊற வச்சுடுங்க. இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச பட்டாணி நல்லா ஊறிடுச்சு. இதை இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வேக வைக்க போகிறோம். அடுத்ததாக 2 உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு பாதியாக வெட்டி இந்த பட்டாணி கூட சேர்த்து வேக வச்சிடலாம். இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வரணும். பட்டாணிக்கு தேவையான உப்பு இதோடய நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போது இது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் நம்ம பானிபூரி அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸை பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூரியை சுட்டுக்கலாம். இந்த பூரி கார்ன்ஃப்ளெக்ஸ் கடையிலே கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூரி மட்டும் தனியாக எப்படி பண்ணுறது வீட்டிலையேன்றதை நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் போடுறேன். இப்போ நம்ம பூரி கார்ன்ஃப்ளெக்ஸை பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி 2லேருந்து 3 துண்டு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இதை மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் கடாயில் ஆயில் விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு அகைன் வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை ஜீரகத்தூள். அதை போட்ட பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
நல்லா கலக்கி விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு நடுவில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் பட்டாணியும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் அது வச்சு பண்ணிக்கோங்க. என்கிட்ட மேஷர் இல்லை, அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போது இந்த அரைச்ச உருளைக்கிழங்கை இந்த கிரேவி கூட சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிக்கணும். கொஞ்சம் கொதித்து வந்த பிறகு இது கூட நம்ம மீதி இருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த பிறகு 3 நிமிஷம் கொதிக்கணும். இப்போது இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை சர்வ் பண்ண போகிறோம். இதை பூரியை உடச்சி போட்டுட்டு கார்ன்ஃப்ளெக்ஸையும் கொஞ்சம் போட்டு கிரேவியை ஆட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான மசாலா பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜீவா ட்ரிக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.